அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நன்மைக்கே. நல்லதையே நினைங்க, நல்லதையே செய்யுங்க. உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க. மங்களகரமான குரோதி வருடம் ஆனி மாதம் 6ஆம் தேதி, அதாவது 20/6/2024 ஆண்டு ஜூன் மாதம் வியாழக்கிழமை. வியாழக்கிழமை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். குரு பகவானுக்கு ரொம்ப உகந்த நாள். ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்ம வழிபட வேண்டிய தெய்வம் குரு பகவானுங்க. இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் சொல்லுங்கள், ஓம் குரு பகவானே போற்றி போற்றி. இவருடைய ஒரு கடைக்கண் பார்வை இருந்துட்டால் போதும், வாழ்க்கை வந்துட்டு ரொம்ப சிறப்பாக இருக்கும். குரு பார்த்தால் கோடி நன்மை இல்லைங்களா? நம்மளுடைய உடலுக்கு எப்படி வந்து சத்துக்கள் முக்கியமோ அதே மாதிரி தாங்க நம்மளுடைய வாழ்க்கைக்கு குரு பகவானுடைய பார்வைங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவானுடைய வழிபாடு உங்களுக்கு நன்மை பயக்கும். முக்கியமாக இந்த நாளில் அதிகாலையில் எழுந்து எப்பவும் போல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களை பூஜை பண்ணிவிட்டு தீபதூப ஆராதனை காட்டி, இந்த நாளில் முடிஞ்சது அப்படின்னாக்க மஞ்சள் நிற ஆடைகளை பயன்படுத்துங்க. மஞ்சள் நிற பூக்களை தெய்வங்களுக்கு சாற்றி வழிபாடு செய்யுங்க. மஞ்சள் நிற கொண்ட கடலில் நெய்வேத்தியம் வைத்து வழிபாடு செய்யுங்க, ரொம்ப நல்லது. முடிஞ்சது அப்படின்னா இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் கொடுங்க. அட்லீஸ்ட் இந்த மஞ்சள் நிற கொண்ட கடலை நெய்வேத்தியம் செய்து கடவுளுக்கு படைக்கிறீங்க இல்லையா, அதை வந்துட்டு பிரசாதமாவது மற்றவங்களுக்கு கொடுங்க, ரொம்ப நல்லதுங்க. இன்னும் ஒரு கூடுதலாக உங்கள் கையில் காசு இருந்தது அப்படின்னா ரொம்ப படிக்கிறதுக்கு கஷ்டப்படக்கூடிய குழந்தைகளுக்கு உதவி பண்ணுங்க. குரு பகவானுடைய முழு அனுகிரகம் உங்கள் பக்கம் திரும்புங்க, சரிங்களா? ஸோ இப்போ ஏற்பட்ட இந்த நன்னாளில் நம்முடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படிங்க இருக்க? சுபகிரகமான குரு பகவானுடைய அருளாசி உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இந்த வீடியோ பதிவை ஸ்டார்ட் பண்ணுறேங்க. ஓம் குரு பகவானே போற்றி போற்றி. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு நெருக்கமானவர்களுடைய சந்திப்பு ஏற்படுங்க. ரொம்ப பிடிச்சவங்க, ஆனால் அவங்களுடைய சந்திப்பு அப்படிங்கிறது நினச்சி பார்க்கக்கூடிய ஒரு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு உறவை கட்டாயம் இந்த நாளில் பார்க்க போகிறீங்க. அடுத்தா உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. சின்னதாக அவங்க தலைவலி காய்ச்சல் இல்லை ஏதாவது ஒரு மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொன்னாலும் சரி, உடனடியாக மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துருங்க. அடுத்த குழந்தைகளுடைய வழியில் அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள்கிட்டையும் கொஞ்சம் அன்பாக நடந்துக்கோங்க. மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வெளி வட்டாரத்தில் புதிய அனுபவம் கிடைக்குங்க. அந்த அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக்குறதுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க. அடுத்ததாக சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு, முக்கியமாக கூட்டு தொழில் செய்கிறீங்க இல்லையா, அவங்களுக்கு புதிய பங்குதாரர்களை சேர்ப்பது குறித்த எண்ணங்கள் அதிகரிக்குங்க. கூட்டு தொழிலை பொறுத்த வரைக்கும் 2 பேர் பார்ட்னர் போட்டு பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னாக்க இன்னொருத்தர் சேர்ந்து இன்னும் உங்களுடைய பிஸ்னஸ் வந்து அதிகப்படுத்துகிற மாதிரியான எண்ணங்கள் மேலோங்கும். அடுத்தா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி கடன் சுமையில் ரொம்ப தவிச்சிட்டு இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்கள் கடன்களை தீர்ப்பதற்கான உதவிகள் கிடைக்குங்க. மேலும் பொருளாதார ரீதியாக பார்க்குறப்போ இந்த நாளில் தேவையான பணம் உங்கள் கையில் இருக்குங்க. காரியங்கள் முடிவதில் தாமதங்கள் ஏற்பட்டாலும் அதை வந்துட்டு கட்டாயம் முடிச்சிருவீங்க. ஒரு வேலையை வந்துட்டு இந்த டைமுக்குள்ளே செஞ்சு முடிக்கணும்பா அப்படின்னு நீங்கள் முட்டி மோதினாலும் அதில் வந்து தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இந்த நாளில் அந்த வேலை வந்துட்டு நீங்கள் நினச்ச மாதிரியே முடிஞ்சிருங்க. அடுத்தா உங்களுடைய உடன்பிறப்புகள் வழியில் முக்கியமாக இளைய சகோதரர்களிடம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்குங்க. தெய்வ பிரார்த்தனைகளை இந்த நாளில் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு உண்டாகுங்க. மேலும் உறவுகள் வகையில் உங்களுடைய உறவினர்கள் மூலம் கிடைக்கக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசிக்கு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே இருக்குங்க. மேலும் இந்த நாளில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் குரு பகவான்னு சொல்லியிருக்கேன். அதையும் சேர்த்து பெண் தெய்வமாக இருக்கக்கூடிய முக்கியமாக வீர தீர செயல்களுக்கு உரித்தான தெய்வம்னு பார்த்தோம்னாக்க துர்க்கையம்முடைய வழிபாட்டுக்கு இந்த நாள் ரொம்ப உகந்தது. ஸோ இந்த நாளில் குரு பகவானையும் துர்க்கையம்மனையும் வழிபாடு செய்யுங்க, உங்களுடைய கஷ்டங்கள் காணாமல் போகும். புரியுதுங்களா? அடுத்ததான் வெளிநாட்டில் இருந்து கிடைக்கக்கூடிய பணத்தால் வியாபாரத்தை மாற்றி அமைப்பீங்க. ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்த ஒரு பணம், ஓகேங்களா, அந்த பணத்தின் மூலமாக உங்களுடைய வியாபாரம் பெருகும். மேலும் நிலத்தில் போட்ட முதலீடுகளால் வருமானத்தை பெருக்கி நிம்மதி அடைவீங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தோன்னாக்கா ரியல் எஸ்டேட் இல்லை வந்துட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்த ஒரு பணத்தை வந்துட்டு ஒரு சொத்து வாங்கி போட்டிருப்பீங்க. அந்த சொத்துடைய மதிப்பு வந்து இந்த நாளில் ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்தபடியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சொத்துக்களை விற்பதன் காரணமாக உங்களுக்கு அதீத பணம் உங்கள் கைக்கு வருங்க.
தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்லா திட்டமிட்டு தொழில் செய்வதன் காரணமாக தொழில் விருத்தி அடையும். சரிங்களா? வெற்றியும் பெற போறீங்க. வியாபாரத்தில் இருந்து வந்த இடையூறுகளை சரி செஞ்சிருவீங்க. மேலும் இந்த நாளில் ஆன்லைன் பிஸ்னஸ் செய்யக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு, முக்கியமாக பங்கு சந்தை இந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபடக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஏற்றமான நாளாக இருக்குங்க. பர்டிகுலராக உங்களுடைய லாபம் பல மடங்கு உயரக்கூடிய ஒரு அற்புதமான நாளுங்க. ஆனால் இந்த நாளில் புதுசாக முதலீடு பண்ணுறதை மட்டும் தவிர்த்துடுங்க. அன்றாட வேலைகளை செய்யறதுக்கு மட்டும் ரொம்ப அற்புதமான நாளாக இருக்குங்க. சரிங்களா? இன்னொரு விஷயம், மற்றவங்க கிட்ட பேசுகிறப்போ வீண் விவாதம் வேண்டாம். அடுத்த குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பர்டிகுலராக சிம்ம ராசி சேர்ந்த பெண்களுக்கு இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கை துணை வழியில் ஆதாயம் உண்டு. உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறுங்க. அதுவே உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பணி நிமித்தம் காரணமாக நீங்கள் வெளியூர் செல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. மேலும் உங்களுடைய இடமாற்றம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் இன்னைக்கு தலை தூக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பர்டிகுலராக சொல்லணும்னா உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சக ஊழியர்கள்கிட்ட தேவையில்லாத வீண் வாக்குவாதம் வேண்டாம். உங்களுடைய பர்சனல் விஷயத்தையும் அவங்க கிட்ட பகிர்ந்துக்க வேண்டாங்க. அடுத்த அரசியலில் ஈடுபட்டக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்திருக்கும் இந்த நாளில் உங்களுடைய வாக்கு பலித்தமாக உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உங்களுடைய மேல் இடத்துல மதிக்கப்படுங்க. அடுத்த மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய பணி நிமித்தம் காரணமாக சில சங்கடங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதனால உங்களுடைய வேலைகளில் கவனமாக இருங்க. அடுத்த அரசாங்க பணிகளில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் முக்கியமான ஃபைல்ஸை நீங்கள் கையாண்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா ரொம்பவே கவனமாக இருங்க. உங்களுடைய வேலையில் ரொம்பவே கவனமாக இருங்க. எந்த ஒரு வேலையாக இருக்கட்டும் அதை தள்ளி போடாமல் உடனடியாக செஞ்சு முடிச்சிருங்க. உயர் அதிகாரிகளுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பு கொடுத்து நடந்துக்கோங்க. அவங்க தவறாகவே சொன்னாலும் சரி, அதுக்கு செயின் சக்கம் அடித்தா மட்டும்தான் உங்களுடைய வேலை நிலைக்குங்க. சரிங்களா? இல்லாட்டி தேவையில்லாத மன உளைச்சலுக்கு நீங்கள் ஆளாகிறதுக்கு அவங்க வேலையை பார்த்து விட்டுடுவாங்க. முக்கியமாக சக பணியாளர்கிட்ட உங்களுடைய வேலை சம்பந்தமாக எந்த ஒரு விஷயத்தையும் பகிர்ந்துக்காதீங்க. அவங்க அதில் கூடி கும்மி அடிச்சிருவாங்க. ஸோ இந்த விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருங்க. சரிங்களா? ஆக மொத்தத்தில் இந்த நாளை பொறுத்தவரைக்கும் நம்மளோட சிம்ம ராசி அன்பர்களுக்கு பல விதங்களில் சாதகமாகவும் ஒரு சில விஷயங்களை நீங்கள் கவனமாகவும் இருக்கக்கூடிய அமைப்பில் தாங்க இருக்கு. மேலும் சொல்லணுனாக்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறங்க வெண் சாம்பல் நிறம். இந்த நாளில் இந்த நிற ஆடைகளை பயன்படுத்துவதன் காரணமாக அதிர்ஷ்டம் நிலைக்கும். மேலும் இந்த நாளில் மஞ்சள் நிற ஆடைகளை பயன்படுத்துறீங்க அப்படின்னா குரு பகவானுடைய ஆதிக்கம் உங்களுக்கு உண்டுங்க. அடுத்த நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம். மக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் விரும்பிய நபருடைய சந்திப்பு இந்த நாளில் உங்களுக்கு கிடைக்குங்க. மேலும் சொல்லணும்னா இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தாய் வழி உறவுகளால் வீட்டில் சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் ரொம்ப கவனமாக இருங்க. மேலும் இந்த நாளில் ரொம்பவே விழிப்புணர்வுடன் நீங்கள் செயல்பட வேண்டிய நாளுங்க. தேவையற்ற பிரச்சனைகள் தேடி வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கணும் மக நட்சத்திரம். அடுத்த பூர்வ நட்சத்திரங்களை பொறுத்தவரைக்கும் சுற்றி இருப்பவர்களை பற்றிய ஒரு புரிதல் உங்களுக்கு உண்டாங்க. மேலும் இந்த நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய அதிரடியான முடிவு உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. அடுத்ததான் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்பவே எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. அதையும் நம்பிக்கிட்டு இருக்காமல் பல விதங்களில் உதவிகளை தேடுங்க. மேலும் ஒரே வரியில் சொல்லுனாக்க உங்களுடைய அனுபவம் இந்த நாளில் மேம்படுங்க. அடுத்த உத்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பல விதங்களில் உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உத்திரத்துக்கு அமைஞ்சிருக்கு. மேலும் நண்பர்கள் வகையில் சில சங்கடங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. அடுத்ததான் இந்த நாளில் வியாபாரத்தை விரிவு செய்யும் முயற்சிகள் ஒத்தி போடுவது ரொம்பவே நல்லது. அவசர தேவைக்கு நண்பர்கள் உதவி செய்வாங்க. சரிங்களா? பொதுவாக சொல்லணும் அப்படின்னா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்மளோட சிம்ம ராசி அன்பர்களுக்கு எங்கும் கவனம் எதிலும் கவனம் விழிப்புணர்வோடு செயல்பட்டீங்க அப்படின்னாக்க இந்த நாளை நீங்கள் வெற்றி அடையலாங்க. எல்லா விதத்துலையும் சரியாக இருக்கணும் அப்படின்னாக்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் குரு பகவானுடைய ஆதிக்கம் உங்களுக்கு வேணும். குரு பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு வேணும். ஸோ இந்த நாளில் குரு பகவான் வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. வாழ்க்கை வளமாக மாறும். அவ்வளோதாங்க. இதை மட்டும் ஃபாலோ பண்ணிவிடுங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவு இதோட முடிச்சுக்கிறேங்க. நம்மளுடைய வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சனாக்கா வீடியோ லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பிடிச்சது அப்படின்னாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஆன்மீக சந்தேகங்கள் ஏதாவது இருக்குது, இல்லை இந்த வீடியோ பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரி கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படுங்க.